தற்போதைய நிலை என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதில் ஏற்பட்ட அதிர்வை விட தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவருடைய பெயர் கேட்டவுடன் இஸ்ரேல் உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்வலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்ப எந்த அளவுக்கு உதாரணமாக மர்வான் பிஷாரா போன்ற ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இதுக்கு நீங்க இஸ்மாயில் ஹனியாவை கொல்லாமலே இருந்திருக்கலாம் என்று பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை விடுகிற போது சரியாக இரவு 2 மணிகளுக்கெல்லாம் ஈரான் தலைநகரம் தெஹ்ரானில் வைத்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவரும் பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமருமாக இருந்த இஸ்மாயில் ஹனியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து அது தொடர்பான விவகாரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில ஹமாஸினுடைய தலைவராக அடுத்த இடத்திற்கு வர இருக்கிறவர் யார், ஹமாஸ் தன்னுடைய தலைவராக யாரை நியமிக்க இருக்கிறது என்கிற கேள்விகள் எல்லாம் மிக முக்கியமாக எழுந்து வந்தது. குறிப்பாக கலீல் அல் ஹையா அவர்கள் நியமிக்கப்படலாம் என்கிற கூற்றுக்கள் தான் அதிகமாக பேசப்பட்டது. ஏன்னா அவர் காசாவினுடைய லீடராக இருக்கிறார். அதே நேரத்தில் குவைத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஹமாஸினுடைய தற்போதைய தலைவர் ஹமாஸின் நிரந்தர தலைவராக மாற்றம் பெறலாம் என்கிற செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அடுத்தடுத்து ட்விஸ்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்று சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் ஹமாஸை அழிக்கப் போகிறோம், அங்கிருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை பிடித்து கொண்டு வரப்போகிறோம், இதுதான் எங்களுடைய இலக்கு என்று காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலால் இந்த இரண்டையுமே செய்ய முடியாமல் 10 மாதங்கள் கடந்திருக்கிறது. இதுவரைக்கும் அவர்கள் 40,000 பொதுமக்களை கொன்று குவித்த அநியாயத்தை செய்ததை தவிர அவர்களால் எதையும் சாதனையாக சொல்ல முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டது உலகம் முழுவதும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தற்போதைய நிலை என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதில் ஏற்பட்ட அதிர்வை விட தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவருடைய பெயர் கேட்டவுடன் இஸ்ரேல் உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்வலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, ஹமாஸினுடைய புதிய தலைவராக ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒத்த வரியில அவரை பற்றி இஸ்ரேலிய ஆய்வாளர்களே சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டா, லயன் ஆஃப் காசா என்று சொல்லுவார்கள், காசாவின் சிங்கம் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, எப்படி சிங்கம் ஒரு தைரியமாக அனைத்து காரியங்களையும் முன்னெடுக்குமோ அந்த அளவுக்கு தைரியமான ஒருவர் யாருன்னு சொன்னா யஹ்யா சின்வார். அடிக்க அடிக்க மீண்டும் மீண்டும் எழுந்த ஒரு தலைவர் அவர் என்று பேசப்படுகிற அளவுக்கும், அதே நேரத்தில் விழுந்தால் விதையாகத்தான் விழுவோம் என்று பேசுவதை போன்று எப்பொழுது பின்வாங்குதல் நடைபெற்றாலும் மீண்டும் எழுகிற நேரத்தில் அது ஒரு உற்சாகமான எழுச்சியாகத்தான் யஹ்யா சின்வாருடைய நடத்தைகளும் அவருடைய படைப்பிரிவினுடைய நடத்தைகளும் இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆய்வாளர்களே மூக்கில் கை வைத்து பேசுகிற ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது. எது எப்படியோ ஹமாஸுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், அது போதும் என்கிற நிலையில் காசாவினுடைய மக்கள் கடந்து செல்லவில்லை. அவர்கள் கூட எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான செய்தியாகத்தான் தற்போது இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் ஹமாஸினுடைய தலைமைத்துவம் தலைவர் தோஹா கத்தார்ல இருந்தாரு. மிலிட்டரி விங்ஸினுடைய மிலிட்டரி தரப்பினுடைய தலைவர்கள் தளபதிகள் எங்க இருப்பாங்கன்னு சொன்னா காசாவுக்குள்ள தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் இந்த யுத்த களத்தை அவர்கள் அணுகி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் எப்படியாவது மீண்டும் கலீல் அல் ஹையாவோ அல்லது வேறு யாரோ அந்த இடத்திற்கு வருவார்கள். அப்படி வந்தால் லேசாக மறப்போம் மன்னிப்போம் என்கிற ரீதியிலேயாவது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது இஸ்ரேல். அவர்களுடைய தலையில் இடி விழுந்ததை போன்று யஹ்யா சின்வாருடைய அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. இதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி என்னன்னு சொன்னா, யஹ்யா சின்வார் ஒரு அரசியல்
அரசியல் தலைவராக இருந்தவர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த இராணுவ தளபதியும் மிகச்சிறந்த இராணுவ ஐடியாலஜிகளை உண்டாக்கியவருமாக பார்க்கப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அக்டோபர் 7 அன்று இஸ்ரேலுக்குள்ள புகுந்து வரலாற்றிலேயே நடத்த முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை மிக துல்லியமாக நடத்தி காட்டி உள்ளே நுழைந்து அவர்களுடைய ஆட்களை கையோடு பிடித்துக் கொண்டு வந்த ஆபரேஷன் அல்-அக்ஸாவை நடத்தி முடித்தவரும் இந்த யெஹியா சின்வார் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இப்ப எந்த அளவுக்கு உதாரணமாக மர்வான் பிஷாரா போன்ற ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இதுக்கு நீங்க இஸ்மாயில் ஹனியாவை கொல்லாமலே இருந்திருக்கலாம் என்று பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஏன்னா இஸ்மாயில் ஹனியாவோட நீங்கள் எப்படி இஸ்மாயில் ஹனியாவை எதிர்கொண்டீர்களோ அப்படி லேசாக யெஹியா சின்வாரை எதிர்கொள்ள முடியாது. யுத்த நிறுத்தம் என்பதை தாண்டி நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையை அழுத்தி சொல்லிக் கொண்டிருந்தவர் யெஹியா சின்வார். இதுல இன்னொன்று நீங்க கவனிங்க, யெஹியா சின்வாரை ஹமாஸ் தலைவராக நியமிக்குது என்று சொன்னா எப்படி நியமித்தது, அவர்களுடைய மசூராக்கள், அவர்களுடைய கலந்துரையாடல்கள், அவர்களுடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எப்படி நடந்தது, எங்கு நடந்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரசியல் துறை ஆய்வாளர்கள் பல பேர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பொதுவாகவே இது ஒரு தொலைபேசி உரையாடலில் நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்காது, அல்லது விர்ச்சுவல் ரீதியாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்காது. கண்டிப்பாக இது நேரில் சந்தித்து தேர்வாக முடிவாகி இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாகத்தான் இருக்கும் என்றுதான் அவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் இஸ்ரேல் எல்லாம் பட என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன் தெரியுமா, காசாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பங்கருக்குள்ளே தோஹா கத்தாரில் இருக்கக்கூடியவங்களும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் வந்து உட்கார்ந்து ஒரு கலந்துரையாடலை நடத்தி நீங்க தான் தலைவராக இருக்கணும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர் வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவரை சந்திக்கிறதுக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது விவகாரம் என்னன்னு சொன்னா, இதை தாண்டி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகள், பீஸ் டாக் எது வந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளை வழிநடத்தக்கூடியவராகவும் யெஹியா சின்வார் இருப்பார். யெஹியா சின்வார் வழிநடத்தக்கூடியவராக இருந்தால் இரண்டு விவகாரங்கள் இருக்கிறது. ஒன்று, யெஹியா சின்வார் நேரடியாக பேச்சுவார்த்தை கலந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் கலந்து கொள்வாரா என்கிற கேள்வி இருக்கிறது. இல்லாவிட்டால் அவருடைய ஆட்கள், ஹமாஸினுடைய மற்ற முக்கியஸ்தர்கள் பீஸ் டாக்கிலே கலந்து கொள்வார்கள். அப்படி கலந்து கொண்டாலும் அங்கே என்ன நடக்கிறது, அடுத்து என்ன நடக்க வேண்டும், எப்படி நீங்கள் பேச வேண்டும், என்னென்ன விவகாரங்கள் டிமாண்டாக வைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவரும் இதே யெஹியா சின்வார். எனவே யெஹியா சின்வார் நேரடியாக சந்தித்து தலைவராக்கப்பட்டிருந்தாலும் விர்ச்சுவல் டெக்னாலஜியை வைத்து தலைவராக்கப்பட்டிருந்தாலும் இரண்டுமே அவர்களுக்கு மத்தியிலே தொடர்புகள் இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தினுடைய எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமாக இருக்கக்கூடிய முகமது அல் அஹார்ஸ் என்பவர் நேற்று அல் ஜசீராவிலே தெரிவித்த ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா, இந்த நேரத்தில் யெஹியா சின்வாரை தலைவராக தேர்ந்தெடுப்பதில் ஒரு விவகாரம் நமக்கு தெரிய வருகிறது. காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அனைத்து தரப்பினரும், வெளியிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அனைத்து தரப்பினரும், ஹமாஸினுடைய சோல்ஜர்ஸ் உள்ளிட்ட அத்தனை பேருமே ரொம்ப உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார் பாலஸ்தீனத்தினுடைய அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய முகமது அல் அஹார்ஸ் என்பவர். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, தற்போது இருக்கிற சவால்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அதே நேரத்தில் தற்போது இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் யெஹியா சின்வாருக்கு இருக்கிறது. அதை அவர்தான் செய்ய முடியும் என்பதை அனைத்து தரப்பும் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் தான் அவரை லீடராக்கி இருக்கிறார்கள், தலைவராக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன எழுத்தாளர்களே சொல்லுகிற நிலை ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுக்குள்ள எடியோ தஹ்ரோனோத்தாக இருக்கலாம், இஸ்ரேலி டைம்ஸ் ஆக இருக்கலாம், இப்படியான பத்திரிகைகள் யெஹியா சின்வாருடைய தேர்வை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர்கள் ஆச்சரியப்பட்ட விவகாரம் என்னன்னு சொன்ன அவர்களுடைய பத்திரிகைகளே இன்றைக்கு எழுதுகிறார்கள், யெஹியா சின்வார் இறந்து விட்டார் என்றெல்லாம் பல
பலமுறை இஸ்ரேலிய ராணுவம் நம்முடைய நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அர்த்தம் என்ன? உலகத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, உள்ளூருக்குள்ள ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. யஹ்யா சின்வாரை தூக்கிட்டோம்ல என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் தற்போது தங்களுடைய அமைப்புக்கு தலைவராக யஹ்யா சின்வாரை அறிவித்ததிலிருந்து அவர் கொல்லப்படவில்லை, உயிரோடு இருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறார் என்பதை அவர்கள் உலகுக்கு காட்டி இருக்கிறார்கள். இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், யஹ்யா சின்வாருங்கிறவர் அவருடைய கடந்த காலம் நம்ம தனி வீடியோ போட்டுக்கோம், யார் யஹ்யா சின்வார்னு இதில் நம்ம இணைச்சு விடுறோம், அதுலேயும் பார்த்துக்கிறோங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளே இஸ்ரேலியர்களோடு அவருக்கு அவங்க யாரு என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும். ஹமாஸினுடைய தலைவர்களில் ஹீப்ரு மொழியை சிறப்பாக பேசக்கூடிய, எழுதக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருப்பவர் யாருன்னு கேட்டா யஹ்யா சின்வார். ஹீப்ரு மொழி அச்சோட்டா தெரியும் அவருக்கு, நல்லா பேசுவார், எழுதுவார், எல்லா ஹீப்ரு மொழியில பேட்டி கொடுப்பாரு. சிறையில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய பத்திரிகைகளுக்கு ஹீப்ரு மொழியிலேயே பேட்டி கொடுத்த ஒரே ஹமாஸினுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் யஹ்யா சின்வார் அவர்கள்தான். எனவே அவருடைய தலைமை பதவி என்பது அவரை தற்போது பொறுப்புக்கு கொண்டு வந்தது என்பது மிக முக்கியமானது. இதனுடைய பின்னணியில் ஈரான், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா இவரை கொண்டு வாங்க, அப்பதான் இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் என்பதில் ஈரான் ஆர்வமாக இருந்ததாகவும் கத்தார் ஆர்வமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹெஸ்புல்லாக்கள் சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர இயக்கமாக இவர்களோடு பயணிக்கக்கூடிய அல் ஜிஹாத் மூவ்மெண்ட் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு சீக்கிரமாக தலைவராக இவரையே நீங்க அறிவிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி இவரை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவங்களே பேட்டில் நிற்கிறாங்க, சண்டையில் நிற்கிறாங்க, அதையெல்லாம் சொல்லி வாழ்த்தி இருக்கிறார்கள். பல தரப்பினரும் வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கொஞ்சம் சோர்வா போற மாதிரி இருந்த நேரத்தில் பெரியோர் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இவருடைய அறிவிப்பு என்பதுதான் மிக முக்கியமானது. யகீதுன கைதா அகீது கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ் அதைவிட பெரிய சூழ்ச்சி அவர்களை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியவன் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கெல்லாம் அழகாக கற்றுத்தருகிறது. எனவே அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கு மண்ணாய் மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யஹ்யா சின்வாருடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பது. எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய அரசியல் தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இனிமேல் யஹ்யா சின்வாரை இலக்கு வைப்பது என்பது இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கடினமானது என்பது தெரியும். 10 மாசமா தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால இனிமே எப்படி செய்ய போறாங்கிறது இன்னும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், காசாவினுடைய மக்கள் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கு ஒரு சிறந்த தலைவன் கிடைத்திருக்கிறான் என்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அவர்களுக்கு மத்தியிலே தெரிவதை அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. எது எப்படியோ பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. அல்லாஹு தாலா அனைவருடைய எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத அமைதியான உலகு உண்டாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.